ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கு நான் லாஸ்ட் டைம் கார்டன் சென்டரில் இருந்து இந்த வருஷம் நடுறதுக்காக வாங்கி கொண்டு வந்த வெஜிடபிள் பிளான்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நடுறதையும் இந்த முறை நான் என்னென்ன கீரைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரைஸ்ட் பெட் வந்து லாஸ்ட் இயர் செய்திருந்தாங்க. ஏப்ரலில் வந்து ரேடிஷ் சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், எல்லாம் முளைச்சி வந்திருக்கிறேன். ஃபோல் சீசனில் வந்து கார்லிக்கும் வச்சுருந்தேன். கார்லிக்கும் நல்லா முளைச்சி வந்திருந்தது. 2-3 வந்து தான் சரியாக வந்திருக்கு. மற்ற எல்லாம் வந்து இதில் கவர் பண்ணி போட்ட நெட்டு எடுத்த உடனே அணிலோ என்னன்னு தெரியல, எல்லாம் பிடுங்கி போட்டிருந்தது. மிச்சமெல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இதில் இப்போ நான் வந்து இந்த முறை சுரைக்காய் தான் வைக்க போகிறேன். அதுக்கு போன் மீலும் கொம்போஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்கிறேன். இதில் ஒரு பேக்கில் 2 இருக்குது, $3. நான் 4 வாங்கியிருக்கிறேன். பிகினிங்கில் குளிர் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும். அதால் இப்படி 4-5 வச்சாதான் 1-2 பட்டு போனாலும் மற்றதல் முளைச்சி வரும். இங்கே கத்தரிக்காய் மாதிரி தான் சுரைக்காயிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ரெகுலராக நாங்கள் கடையில் வாங்கி குக் பண்ணுறதை தான் வீட்டில் வாங்கி இந்த முறை வச்சுருக்கிறேன். இதே மாதிரி இதுக்கு முதல் முறைக்கா வாங்கி வச்சுருந்தேன். நான் வீட்டில் நாங்களே நட்டு பிடுங்கி சமைக்கிறது வந்து டேஸ்ட்லேயும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி குக் பண்ணிக்க கடையில் வாங்குறத விட நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதால் தான் இந்த சுரைக்காய் வந்து நட்டால் நிறைய இடத்தை பிடிக்கும். அப்படி இருந்தாலுமே இந்த சைடில் நட்டால் தண்டவாட்டில் இங்கே பக்கம் நிறைய இடம் இருக்குது, வளர்ந்து வரையினோம். ஏன்னா அவ்வளவுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். சுரைக்காய்க்கு வந்து டிரெக்ட் சன்லைட் ஒரு 3 to 4 hours கிடைச்சாலும் ஓகே. பட் டெம்பரேச்சர் வந்து 30 degrees Celsius கிட்ட இருந்தால் தான் நல்லா ஹெல்த்தியாக முளைக்கும். பிகினிங்கில் வந்து கொஞ்சம் வெதர் மாறி மாறி வரும். அதால் வேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதால் தான் போன் மீல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நட்டால் வேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வளரும். டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சாலும் ஈஸியாக வந்து பட்டு போகாது. இந்த மெதட்டில் நட்டால் வேர் நல்ல ஸ்ட்ராங்காக வரும். பிஞ்சுகள் காய்கள் எல்லாம் சுரைக்காயில் இருந்து ஈஸியாக விழுந்துடும். அப்படி விழாமல் எப்படி நல்லா காய்க்குமன்றதை என்ற நெக்ஸ்ட் வீடியோக்களில் காட்டுறேன். இதில் முதல் இருந்த கார்டன் பெட் வந்து உக்கிட்டுது. ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ கொஞ்சம் பெருசாக உயரமாக செய்திருக்கிறேன், முயலும் வந்து ஜம்ப் பண்ணி ஏறாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் குளிர் மழையண்டு மாறி மாறி வந்தபடியாக கம்ப்ளீட் பண்ண இல்லாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். அதால் இதில் நடுறதுக்காக வாங்கி கொண்டு வந்திருந்த வெஜிடபிள் பிளான்ட்ஸ்களும் வந்து நட இல்லாமல் இருந்தது. இதை செய்து முடிச்சுட்டா இதில் நட வேண்டிய மரக்கறி கண்டலையும் நடலாம். இந்த கார்டன் பெட்டுக்கு ரைஸ்ட் பெட் சாயிலும் கவ் மெனுவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு தான் மேலே இருக்கிற முக்காவாசி இடத்துக்கு போட்டிருக்கிறோம். கீழே வந்து கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து பிளெயின் பாக்ஸை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே கிராஸ் கட் பண்ணி அதை கொஞ்சம் காய வச்சுட்டு அது போட்டிருக்கிறோம். அதோட காஞ்ச லீவ்ஸுகள், வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணின பீல், எக் ஷெல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே இதை போட்டிருக்கிறோம். இந்த ரைஸ்ட் பெட் சாயில் வந்து இப்படித்தான் இருக்கும். இது தனியாக போட்டாலும் ஓகே. ஆனால் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்களுக்கு ஹெல்த்தியாக வளருமன்றதுக்காக கவ் மெனுவரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த முறை எங்களுக்கு கவ் டங் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதால் எல்லா கார்டன் பெட் பொட்ஸுகளுக்கு எல்லாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்டன் பெட்டில் தான் நிறைய கண்டுகள் வைக்க போகிறேன். ஆல்ரெடி 4 பாவக்காய் கண்டுகள் வச்சுருக்கிறேன். ஃபென்ஸோடு வச்சா தண்டை பாட்டில் ஃபென்ஸோடையே படர்ந்து வரும்.
அதில இப்ப 4 தான் வச்சிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்ல நல்ல குண்டா காய்க்கும். இன்னும் ஒரு 4 வந்து நீட்டா காய்க்கிற பாவக்காய் கன்றுகள் தான் வாங்கி வைக்க போறேன். இதுலயும் 4 வெண்டிக்காய் கன்றுகள் வச்சிருக்கிறேன். இந்த முறை நானே சீட்ஸ் போட்டு நிறைய வெண்டிக்காய் கன்றுகள் வந்திருந்தது. கொஞ்சம் குளிரோடையே சின்ன நறுக்கேக்க வெளியில கொண்டு வந்து வச்சு விட்டேன். எல்லாமே காஞ்சிட்டுது. கடைசியா கடையில இருந்து தான் இப்ப வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்த பொட்ஸுகள்லயும் மற்ற கார்டன் பெட்டுகள்லயும் தான் மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். இது வந்து கம்போஸ்ட். இது என்ற குட்டி பக்கெட். இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எனக்கு. இந்த முறை முயல், அணில்ட்ட இருந்து இந்த மரக்கறி கன்றுகளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு நானும் பிளான் பண்ணித்தான் எல்லாமே வைக்க போறேன். லீக்ஸ் அதில் இந்த 2 சைட்லுமே வைக்க போறேன். லீக்ஸ் அனியனோட ஸ்மெல் வந்து முயல், அணில் அதுகளுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதால 2 சைடும் வச்சு பார்க்க போறேன் இந்த முறை. என்ன மாரி வந்து சாப்பிடணுமோ இல்லையோன்ட்டு. ஆனா ஒவ்வொரு முறையுமே எப்படித்தான் வடிவா கவர் பண்ணி வச்சாலும், ஏதோ ஒரு விதத்தில அவையும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போயினம். ஃபர்ஸ்ட்டா இருக்கிற கார்டன் பெட்ல வந்து ஆல்ரெடி பர்பிள் பீன்ஸ் வச்சிருந்தேன் நான். நல்லா வளர்ந்து வந்திருக்குது. இது வந்து நான் வீட்டுக்குள்ளேயே சீட்ஸ் போட்டு வச்சிருந்தது. கொஞ்சம் குளிரா இருக்கையும் பீன்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனா ஆக குளிர் கூடேக்க கொஞ்சம் பொலித்தீனால கவர் பண்ணி விட்டா ஓகே. அதுக்கு முன்னுக்கு வந்து yellow ஆனியன் வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து கோல்டன் பீட்ரூட் வச்சிருக்கிறேன். இப்ப இதுல வந்து 2 சைடுலுமே அனியன் வச்சுட்டு மிடில்ல வந்து கேரட் வைக்க போறேன். கேரட்டும் வந்து இப்ப வாங்கி கென நாள் நடை இல்லாம வச்சிருந்தேன். இப்ப வந்து அதுக்குள்ளேயே இருந்து குட்டியா கேரட்டும் வர துவங்கியிருக்கு. இதுல டோட்டலா 10 பர்பிள் பீன்ஸ் வச்சிருந்தேன் நான். ஆனா இப்ப வந்து 3 மட்டும் தான் இருக்குது. மிச்சம் 7யும் வந்து அணில் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டுது. கத்தியால வெட்டி விட்ட மாரி தான் இருக்கும். பல்லால கடிச்சு விட்டுட்டு போறது. இப்ப நான் வந்து சீட்ஸ் போட்டு வளர்க்கவும் இயலாது. அதால கார்டன் சென்டர்ல போய் வேற கிரீன் பீன்ஸ் தான் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல நிறைய ஸ்விஸ் சாட் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன். அது எல்லாமே இப்படி நீட்டுக்கு இதில வைக்க போறேன். ஸ்விஸ் சாட் வந்து பீட் ஃபேமிலியை சேர்ந்தது. இது கூட லீவ்ஸுக்காக வளர்க்குறது. பீட்ரூட்ல வந்து கூட கிழங்கு தான் சாப்பிட்றது. அதோட இந்த ஸ்விஸ் சாட்ல வைட்டமின் கே வந்து நிறைய இருக்கு. ஸ்விஸ் சார்ட்ல தனியா ஒரு கலரும் இருக்கு. இப்படி மிக்ஸ் பண்ணியும் இருக்கு. இதுல ஒயிட், yellow, ரெட், பிங்க் அண்டு 4 கலர்ஸ் இருக்கு. இத நடைக்கையும் ஒவ்வொரு கலரையும் மாத்தி மாத்தி வைக்க பார்க்கறதுக்கும் நல்ல வடிவா இருக்கும். நான் வாங்கி கொண்டு வந்துட்டு உடனே நடாம விட்டுட்டேன். அது வேரெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டுது. ஒவ்வொன்றையும் பிரிச்செடுக்கிறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு.
ரெயின் பேரலுக்கு இருக்கிற தண்ணியில எல்லாம் நான் தேவைப்படைக்க யூஸ் பண்ணிட்டு ஆல்வேஸ் எம்டியாக தான் வச்சிருக்கிறது. அப்பதான் மழை பெய்யக்க அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம இதுக்கு ஃபில் பண்ணப்படும். சின்ன தேவைகளுக்கெல்லாம் ஹோஸ் பைப் எடுத்து கொண்டு வந்து விட தேவையில்ல. இந்த தண்ணிய எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த முறை பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாவே நட்டிருந்தேன் நான். டெம்பரேச்சர் வந்து ஒரு 2, 3 டேஸுக்கு -5 அப்படி இருந்தது. அதால இப்படி வடிவா கவர் பண்ணி விட்டுருந்தேன் நான். காத்தும் வேற சரியா அடிச்சு கொண்டிருந்தபடியா ஒரு டவுட்டா தான் இருந்தது. இந்த குளிருக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்குமோண்டு. ஆனா ஓப்பன் பண்ணி பார்க்கைக்க எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா, இந்த முறையில வடிவா இப்படி கவர் பண்ணி விட்டாலும் ஓரளவு நல்ல குளிரா இருக்கைக்குமே நல்ல வடிவா முளைச்சு வருவினம். இந்த கார்டன் பெட்டில் கிரீன் பீன்ஸுன்ற சீட்ஸ் போட்டிருந்தேன் நான். குளிர் வரப்போகுதுன்னொன்னே இதையும் நல்ல வடிவாக கவர் பண்ணி விட்டுருந்தேன் நான். இந்த 4, 5 நாளுக்குள்ள சீட்ஸும் வந்து நல்ல வடிவாக முளைச்சி வந்திருக்கேன். கிரீன் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குளிராக இருக்கையே வெளியில் வச்சுட்டு கவர் பண்ணி விட்டோம்னா ஈஸியாகவே முளைச்சி வரினேன். ஒவ்வொரு வருஷமும் நடைக்க இதுவரைக்கும் நடாத வெஜிடபிள்ஸ், லீஃபி கிரீன்ஸ்களை வாங்கி வைக்கிறேன் நான். இந்த முறை வந்து சோய் பீன்ஸ், சிறகவரை, கோல்ராபி, ஸ்விஸ் சாட்டண்டு நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன். அதோட கத்தரிக்காயிலையும் வந்து கொஞ்சம் பேர்பிள் கத்தரிக்காய் நிறைய வாங்கியிருக்கிறேன். வளமையாக ஃபென்ஸோடு தான் வெயில் வர இடமாக வைக்கிறேன் நான். இந்த முறை வந்து நிறைய கத்தரிக்காய் கண்டலும் வாங்கியிருக்கிறபடியாக இதில் தான் எக்ஸ்ட்ராவாக வரதெல்லாம் பொட்டில் வச்சு வைக்க போகிறேன். இந்த 2 பொட்ஸுக்கையும் வந்து நான் பேர்பிள் கத்தரிக்காய் வச்சுருக்கிறேன். நல்ல நீட்டாக பெரிய காயாக காய்க்கும். மரமும் வந்து நல்ல பெருசாக வளருமண்டபடியாக ஒரு கண்டை வந்து ஒரு பொட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். மிச்ச எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு வந்து இனி பொட்ஸுகள் எல்லாம் வாங்கித்தான் வைக்கணும். இந்த கார்டன் பெட்டில் தான் வாங்கி கொண்டு வந்த செலரியும் வைக்க போகிறேன். பின்னுக்கு ஃபென்ஸோட படர்ற மாதிரி பாவக்காய் வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு வெண்டிக்காய் வச்சுருக்கிறேன். வெண்டிக்காய் வந்து நல்ல உயரமாக வளரும். செலரி வந்து கொஞ்சம் சடைச்சு கொஞ்சம் சின்னனாக தான் வளரும். அதால் வெண்டிக்காய்க்கு முன்னுக்கு செலரி வச்சுருக்கிறேன். இந்த முறை தான் செலரியும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுதுண்டு. இந்த முறை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பொட்ஸுகள் வாங்கி அதுலேயும் மண்ணுகள் எல்லாம் ஃபில் பண்ணி வெஜிடபிள் பிளான்ட்ஸ்கள் நட்டதில் நிறைய வேலை எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இப்போ தான் பேக்யார்டில் வைக்கிறதுக்கு ஃப்ளவர் பொட்ஸுகள் மேக் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து ஆல்ரெடி கார்டன் சென்டர்லேருந்து 2 ஃப்ளவர் பொட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். லாஸ்ட் வீக் தான் எனக்கு விருப்பமான மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து லேட் ஸ்ப்ரிங்கில் அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அங்கே இருந்து திரும்பி வரைக்கும் ஒரு கார்டன் சென்டரை பார்த்துட்டு ஓகே அங்கே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்னுட்டு அங்கே இருந்து தான் இந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதோட ஒரு பிளாக் கலரில் காய்க்கிற மாதிரி தக்காளி கண்டனும் வாங்கியிருக்கிறேன். அதுவும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நடுவில் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆக்கள் மணி வாழை தந்திருந்தவ ரெட் கலர் பூ பூக்குமண்டு அதை அந்த கிழங்க நடுவில் வச்சுருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு. அதை சுற்றி தான் இந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். அடுத்ததாக லைட்டான குளிர் இருக்கேக்க சின்ன வெங்காயம், முளைக்கீரை எல்லாம் நட்டிருந்தேன் நான். அவையும் நல்லா வளர்ந்து வந்திருக்கேன். இன்றைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெட் இருக்கும். ஆனால் அவ்வளோ இருக்கு. மிச்சத்தை விட்டு பார்ப்போம். வெங்காயம் பற்றி ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் வெங்காயத்தால் வந்துடும் இல்லை.
இந்த இடத்துல எக்கச்சக்கமா நிறைய முளைக்கீரைகள் தண்டவாட்டிலே முளைச்சு வந்திருக்கு. லாஸ்ட் இயர் இந்த இடத்துல கீரை வளர்ந்திருந்தது. அதுல இருந்து வந்த சீட்ஸ்கள் எல்லாம் தான் விழுந்து இப்படி நிறைய முளைச்சிருக்கு. புடுங்க புடுங்க திருப்பி திருப்பி முளைச்சு வந்து கொண்டே இருக்குது. இந்த பொட்ஸுக்கு இருக்கிற முளைக்கீரைகள் எல்லாம் நான் வீட்டுக்குள்ள கொஞ்சம் சீட்ஸ் போட்டு வந்த கீரைகளை ஊண்டி விட்டுருந்தேன். அவையெல்லாம் தான் இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கணும். இதழுக்கு கத்தரிக்காய் இருக்குது. இவைய இனி பிடுங்கி விட்டால் தான் கத்தரிக்காய் எல்லாம் நல்லா வளர்ந்து வரும். இந்த முறை ஸ்ப்ரிங் மிக்ஸ் சீட்ஸ் வாங்கி போட்டிருந்தேன் நான். எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. வழக்கம் போல தான் இந்த முறை வந்து அருகுலா சீட்ஸும் போட்டிருந்தேன் நான். ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன். கார்டன் சென்டரில் இருந்து லெட்டர்ஸ் வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தேன் நான். அதை விட கிராஸ்களுக்குலேயும் வந்து நிறைய முளைச்சிருந்தது. ஐ திங்க் லாஸ்ட் இயர் போட்ட சீட்ஸ்கள் எல்லாம் பறந்து போய் அவை தான் முளைச்சி வந்திருக்கிறேன். அதையும் வந்து சின்ன சின்ன பொட்ஸுகளுக்குள்ள வந்து பிடுங்கி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே தேவைப்படைக்க ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடுங்குறது. இன்றைக்கும் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடுங்கி கொண்டிருக்கிறேன். இதெல்லாமே கிராஸ்களுக்கு முளைச்சி வந்திருந்தது. அதிலையெல்லாம் பிடுங்கி நட்டிருக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி கெயிலும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த முறை 4 பொட்ஸுக வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த கேர்லி லீவ்ஸ் இருக்கிறது தான் வாங்குகிறேன் நான். இது வறுத்து சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மூதியாகவும் மேக் பண்ணி குடிக்கலாம். இதில் நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அதால் தான் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறது. கடையில் வாங்குறது கெமிக்கல்ஸ்கள் எல்லாம் அடிச்சிருப்பினோம் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக. வீட்டில் அது ஒன்றுமே இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றதுக்கே நல்ல ஆசையாக தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.